ஹாய் ஆல், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த மீல் இல்லையா? இதை நிறைய பேர் நிறைய காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேச போகிறதில்ல, ஹெல்த்தை பற்றி பேச போகிறதில்ல. சரி, நம்ம என்ன சாப்பிட்றோம் இன்றைக்கி பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ஓட்ஸ் சாப்பிட்றேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு ஜாலியான அரட்டை. நத்திங் சீரியஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பார்க்கலாமா? ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சைலண்ட் ஈட்டர். இவங்க பேசவே மாட்டாங்க. வாயை மூடிண்டு கைக்கும் வாய்க்கும் சண்டையாக இருக்கும். ஒரே ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுவாங்க, சூவிங். அது மட்டும்தான் பண்ணுவாங்க. இவங்க ஒரு வார்த்தை பேசணுன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், அப்புறம் தான் வாயை திறப்பாங்க. தி அதர் கேட்டகரி இஸ் மொபைல் ஈட்டர்ஸ். மொபைல் கையில் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க இவங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரீல் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துன்னே சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிட்றது இருக்கட்டும், இவங்க பசங்களுக்கும் ஃபோன் எடுத்து கொடுத்து தான் ஊட்டி விடுவாங்க சாப்பாடு, விச் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ராபப்ளி வாட் தீஸ் பீப்புள் கேன் டூ, தே கேன் லிசன் டு மியூசிக். வீடியோ இல்லாமல் பாட்டு மட்டும் கேட்கலாம். தட்ஸ் மை சஜஷன். சரி, அடுத்த கேட்டகரி த நியூஸ் சேனல் ஈட்டர். பேசிக்காக இவங்கெல்லாம் அதி புத்திசாலிங்க. நியூஸ் சேனல் பார்த்துட்டே தான் சாப்பிடுவாங்க, நியூஸ் கேட்டுட்டே தான் சாப்பிடுவாங்க. ஸோ டிவி ஆன் பண்ணிப்பாங்க, சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்க. இந்த காலத்துலலாம் என்ன பெருசாக நியூஸ் வருது? கொள்ளை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் பற்றி காலம் காட்டால நியூஸை போட்டால் இதுதான் வருது. இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லது தான் நியூஸ் கேட்குறது, விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நல்லது தான். அண்ட் நிறைய ஃபோனில் வர ஆரம்பிச்சிடுது நியூஸ்லாம். ஸோ காலங்காலத்தால் இதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இதையும் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என்ன ஆகுதுன்னா, இப்படி பார்த்துட்டே சாப்பிட்டாக்க, ஏதோ மொபைலையோ இல்லை டிவியோ பார்த்துட்டே சாப்பிட்டா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட தெரியறதில்ல முக்கால்வாசி நேரம். சரி, ஒரு பிரேக் விட்டு நம்ம சாப்பிட்லாமா? பசிக்கு அடுத்து. ஓகே, அடுத்தது த லேட் ரன்னர். இந்த கேட்டகரி மக்கள் எப்படி தெரியும்ல, சாரி, அவசரமாக சாப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் லேட்டாக கிளம்புவாங்க, லேட்டாக எழுந்துப்பாங்க, லேட்டாக குளிப்பாங்க, லேட்டாக சமைப்பாங்க. இல்லை சமைக்க யாராவது இருந்தாங்கன்னா லேட்டாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புவாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக அது மாதிரி சாப்பிடும்போது வயரில் ஒட்டவே ஒட்டாதுங்க. வயர்லேயும் உடம்புலையும் ஒட்டவே ஒட்டாது. எனக்கு அப்படி சாப்பிட்டோன்னா எனக்கு சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் யூ ஷுட் ஹாவ் டைம் டு chew your food, relish your food, taste your food and eat. கண்டிப்பாக அந்த டைம் வச்சுட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி மக்கள், யூ ஷுட் வேக் அப் ஏர்லி அண்ட் யூ ஷுட் see that you have enough time to eat properly. ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஹெல்தி ட்ராமா ஈட்டர். இப்போ நம்ம இருக்கோம் இல்லை, இன்றைக்கி ஓட்ஸ் சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன்பாங்க, எக்ஸ் சாப்பிட்றேன்பாங்க, அப்புறம் வேறு என்ன ஹெல்தி சியா சீட்ஸ் போட்டு ஓட்ஸ் சாப்பிடுவாங்க, ஓவர் நைட் ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது தான், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு பிரேக்கும் எடுக்கணும். இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டு இருந்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நமக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டைனே பண்ண முடியாது. ஒரு பிரேக் எடுத்து ஒரு சீட் மீல் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அது பிரேக்ஃபாஸ்டாக இருந்தால் ரொம்ப ஆக்சுவலி இட்ஸ் ஓகே. எனக்கு ஹோல் த்ரூ த டே நம்ம வேலை பண்ண போகிறோம். இந்த காலம்பரையே இந்த மூட் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிகாஸ் ஆஃப் யுவர் டயர்ட், ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கான்ஷியஸ் பீப்புள் பிரேக் எடுத்து பரவாயில்லன்னு ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஒரு அடையோ சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தி கம்ப்ளைனர்.
அம்மா சால்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்குது, டேஸ்ட் நேத்தி இருந்த மாதிரி இல்லை, எனக்கு இது வேண்டாம், பிடிக்கல, சூஸியாக இருப்பாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன கூட சொல்லலாம். நான் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் பண்ணுவேன், ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் என்ன ஆயிருக்கு, ரொம்ப லேட்டாக கிளம்புவேன், இல்லைன்னா அவசர அவசரமாக கிளம்புவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ரொம்ப ஏர்லியாக கிளம்பினேன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, தோசை வாத்து அதுக்கு மேலே மிளகா பொடியெல்லாம் தடவி ஒரு தக்காளி தொக்கோட கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் நான் எடுத்துன்னு போகிறதுக்கு அவ்வளோ சீன் போடுவேன். என்னம்மா படுத்துற, இதை எடுத்துன்னு போக வேண்டாம், ஐயோ இல்லை இட்ஸ் ஓகே, ஐ டேக் கேர் இன் தி ஆஃபீஸ், ஏதாவது பார்த்துக்கிறேன்லாம் சொல்வேன். எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, கோவமாக எடுத்துன்னு போவேன். ஆனால் ஆஃபீஸுக்கு போய் அந்த டப்பாவை திறந்து அந்த தோசையை சாப்பிட்ற சுகம் இருக்கே, பாவம் கோச்சுன்னு இருப்பேன். ஸோ ஃபோன் பண்ணி சொல்வேன், சாரிம்மா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பக்கி மாதிரி தும்பேன். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே சாப்பிடுவாங்க என்ன மாதிரி. த ஓவர் திங்கர்ஸ். இதுக்கு பிஎஃப் சாப்பிடா என்ன யோசிப்பாங்கன்னா, குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா, இல்லை சாப்பிட்டுட்டு குளிக்கலாமா, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சாப்பிடலாமா, இப்படி யோசிச்சுனே இருப்பாங்களா. என்ன ஆகும், 11 மணி ஆயிடும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யோசிக்காதீங்க. எழுந்தீங்களா, குளிக்கிறதுனா குளிங்க, இல்லையா I mean, I don't think it's a rule that you need to take bath before you have your breakfast. So have your breakfast, aram se get ready for the day, and then you will have the energy to go through. இல்லைனாக்க 11 மணி 11:30 மணி பிரேக்ஃபாஸ்ட்கே ஆகிடும். அப்புறம் எப்போ லஞ்ச் சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ திங்க் அபவுட் இட். The emotional eater. Breakfast is not food. It's comfort. It's joy. It's love. நான் பொங்கல் வடை இந்த காம்பினேஷன் தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அவருக்கும் புரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரியும். அவருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் இருந்தால் வடை கண்டிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. தி ஃபர்ஸ்ட் பைட் அவர் எடுத்துக்கும் போது அவர் ஐஸ் ரோல் ஆகும், ஒரு 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 சந்தோஷம் தெரியும், வாவ், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். That's a very cute expression that he does always. So yeah, so emotional eater. Always they eat with their eyes first and then with their mouth, and then the taste swallows them. That's what I would say. The diet starts tomorrow person. இந்த கேட்டகரி எப்படி தெரியுமா, மண்டேலேருந்து நான் டயட் பண்ண போறேன். ஒன்லி ஓட்ஸ், ஒன்லி ப்ரோட்டீன் ஷேக், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், இதெல்லாம் இந்த கேட்டகரி மக்கள். டயட் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் அதை பார்த்து எப்படி சாப்பிடணுமோ சாப்பிட்றது இம்பார்ட்டண்ட். நீங்கள் எதோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்களோ இல்லை சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காம மெடிசன் போடுறதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக எடுத்துக்கிற ரீசனுக்காக மெடிசனை லேட்டாக போடுறதோ யூ ஷுட் நாட் டூ. ஸோ யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி டயட், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் பிபி, சுகர், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் டாக்டர் கிடையாது, பட் ஆனால் சும்மா சொல்கிறேன். ஸோ தட் இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் expert before you start any kind of fasting, especially any kind of diet and intermittent fasting. The happy soul. எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜாலியாக ரிலீஸ் பண்ணுவேன், டைம் எடுத்துப்பேன். ஆஃபீஸ்க்கு லேட்டாக இருந்தா இட்ஸ் ஓகே, மீட்டிங்க்கு லேட்டாக இருந்தா கொஞ்சம் லேட்டாக இருந்தா இட்ஸ் ஓகே, ஓப்பன் பண்ணி கேமரா போடாமல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன், சாப்பிட்டுன்னே அட்டென்ட் பண்ணுவேன். ரைட்? இந்த மாதிரி மக்கள்லாம் ஜாலியாக இருக்கும் பார்க்க, ஹாப்பியாக இருக்கும் பார்க்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஐ லவ் டு see people eat. எனக்கு இது ஒரு வியாதிங்க ஆக்சுவலி. இந்த யூடியூப்லலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்களே, என்னால் அவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட முடியாது, பட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கு, பட் ஸ்டில் எனக்கு அப்படி பார்க்க ரொம்ப பிடிக்கும். The people they eat, of course சில பேர்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன், but people who relish food and eat, the YouTubers who actually go to a lot of restaurants and
டேஸ்ட் த ஃபுட் அண்ட் ரொம்ப ரிவ்யூஸ்லாம் நல்லா சொல்லுவாங்க. ப்ராபப்ளி ஐ வுட் சே டேஸ்டி வித் மீ கிருத்திகா. எனக்கு வந்து அவங்களோட ஐஸ் வந்து அப்படியே விரியும். சாப்பாடு நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்ப்பேன் அதை. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹாப்பி சோல்ஸ், ரைட்? பிரேக்ஃபாஸ்ட்னு இல்லை, எல்லா மீலுமே அவங்க ஜாலியாக தான் சாப்பிடுவாங்க. எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிங்க. என் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye.